ஹலோ மக்களே, வெல்கம் டு மும்பை ஃபிளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நான் நம்ம பாரம்பரிய வெண்டைக்காய் புளிக்குழம்பு தாங்க செஞ்சு காட்ட போறேன். ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறது அப்படிங்கிறத சீக்கிரமா பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். நல்லா கழுகி சுத்தம் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். பாதி வெண்டைக்காவை போட்டு முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை வேக்காடு சொல்லுவாங்கள்ல, ஒரு 50% மட்டும் வேகட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். இனி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டோன்னா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். மீதி நம்ம குழம்புல போடுறப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இனி மீதம் இருக்கிற வெண்டைக்காவும் இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சேனக்கிழங்கு நான் ஒரு 100 கிராம் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்படுறவங்க நீங்கள் சேனக்கிழங்கும் சேர்த்துக்கலாம், இல்லைனா முருங்கைக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப கரிகிடக்கூடாது, லேஸ்ட்டாக ஃப்ரை ஆன உடனே எடுத்து விட்டுருங்க. 2 வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ காயப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 1 சேர்த்துருக்கிறேன். இதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பூண்டு ஒரு 6லேருந்து 7 பல் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் அது சின்ன பூண்டுனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மொத்தமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லைனா 2 பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருந்த சேனக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கிறேன். சேனக்கிழங்குக்கு நான் உப்பு போடலை. நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி அடித்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டுடலாம். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு கம்மியாக புளி வேணும்னா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளி நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இங்கே பாருங்கள் வெந்துருச்சு, நல்லா வத்திருச்சு. தக்காளி இருந்த தண்ணி எல்லாம் வத்திருச்சு. இனி இதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வத்தல் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன் நான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா நீங்கள் சாம்பார் பவுடருக்கு பதிலாக நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இனி புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி 1 கப்பு. 1 கப் தண்ணியில் நான் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். புளி கரைச்ச தண்ணியை நீ சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காவை சேர்த்து ஒரு 7 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. கொஞ்சமாக வெல்லம், ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம். வெல்லம் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். உப்பு, காரம், புளிப்பு, இனிப்புன்னு ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இனி 7 நிமிஷத்துக்கு அப்புறமா இங்கே பாருங்கள் நல்லா வத்திருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் மேலே அப்படியே தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
இப்போ சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஆறுனதுக்கு அப்புறம் குழம்பு நல்லா திக்காயிடும். நம்ம சேனலுக்கு கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புது புது வீடியோவா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். உங்கள் அன்பு புன்னகையுடன் ரேச்சல் ஆம்ப்ரோஸ்.